பெண்களுக்கு எதிரான வன்முறைகளுக்கு சினிமா காரணம் அல்ல என்கிறார் இயக்குனர் சங்கத்தின் தலைவர் விக்ரமன். ஆனால் அதே நேரத்தில் பெண்களுக்கு எதிரான வன்முறைகளுக்கு சமூகமும் திரைப்படங்களில் வரும் கதாபாத்திரங்களும் தான் காரணம் என்கிறார் வழக்கறிஞர் அருள்மொழி. இது குறித்து நம்முடைய செய்தியாளர் இளமதியோடு அவர் பகிர்ந்து கொண்ட கருத்துக்களை பார்க்கலாம். ஆணும் பெண்ணும் சேர்ந்து தான் வாழ போகிறாங்க. குழந்தையிலையும் குடும்பத்திலையும் ஒருத்தரோட ஒருத்தர் ஒன்றா தான் பழகுறாங்க. ஆனால் இந்த இயல்பாக நட்பாக பழக வேண்டிய காலத்தில் அவங்க ஒருத்தர் பேச முடியாத நிலமையில் அந்த பெண்ணை எனக்கு பிடிக்குது அப்படின்னு சொன்னால் ஒரு ஆண் மனதில் அந்த பெண் மீது தனக்கு காதல் இருக்குது, நம்ம அவங்கள்ட்ட மெதுவாக சொல்லணும், அவங்க ஏற்றுக்கிட்டால் நல்லா வாழலாம் அப்படிங்கிற ஒரு பக்குவம் இல்லாமல் நீ என்னை விரும்பி தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு வன்முறை என்ன ஆகுதுன்னா, அந்த பெண்ணை ஒரு தன்னை போல ஒரு மனித உயிராக கருதாமல் தன்னை ஏற்றுக்கொள்ளவோ நிராகரிக்கவோ அவளுக்கு உரிமை இருக்குது அப்படிங்கிறத ஏற்றுக்காமல் புரிஞ்சிக்காமல் நான் கேட்குறேன் என்ன அவள் வேணான்னு சொல்கிறது என்னை அவமானப்படுத்துறது அப்படின்னு நினைத்து கொண்டு அந்த இளைஞர்கள் கொலைகாரர்களாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள். இப்போ பொது இடங்களில் இந்த மாதிரி நடக்கிற வன்முறைகளுக்கு பின்னாடி சினிமான்ற ஊடகத்தோட தாக்கம் எந்த அளவுக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்க? சினிமாவினுடைய தாக்கம் இல்லாத காதல் இளம் வயது வாழ்க்கை கிடையவே கிடையாது. கடந்த ஒரு 10 ஆண்டுகளாக நீ காதலிக்கலைன்னா கல் தூக்கி போட்டு கொண்டுடுவேன் அப்படின்னு ஆரம்பித்து இப்போ அந்த பேசுகிற வசனமே, அதாவது முந்தி ஒரு ஒரு ஆகாத கேரக்டராக காட்டுற ஒருத்தர் பேசுகிற வசனம், ஒரு வில்லன் பேசுகிற வசனத்தை தான் இப்போ கதாநாயகனே பேசுகிறான். அப்படி பேசுகிறவங்க ஒரு பெண்ணுக்கு இல்லை, ஒட்டுமொத்த பெண்களுக்கும் பார்த்து மரியாதை இல்லாத பேச்சு இப்படியாக தான் அவங்க பேசுகிறாங்க. அப்போது நீங்கள் முன்வைக்கக்கூடிய அந்த கருத்து பிம்பம்ங்கிறது எப்படி தாக்கத்தை ஏற்படுத்தும்னு கண்டிப்பாக திரைப்பட கலைஞர்கள், குறிப்பாக இயக்குனர்களும் கதாநாயகர்களும் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம்.